சென்னையை அடுத்த தாம்பரம் மாநகராட்சிக்குட்பட்ட பம்மல் பகுதியில் பயணிக்க முடியாத வகையில் குண்டும் குழியுமாக காட்சியளிக்கும் சாலையால் பொதுமக்கள் கடும் இன்னலுக்கு ஆளாகியுள்ளனர். விளம்பர திமுக அரசின் அலட்சியத்தால் சாலை வசதியின்றி மக்கள் படும் இன்னல்கள் குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. குண்டும் குழியுமாக சேரும் சகதியுமாக காணப்படும் இந்த சாலையில்தான் மக்கள் அன்றாடம் சென்று வருகின்றனர். சென்னை அடுத்த தாம்பரம் மாநகராட்சிக்குட்பட்ட பம்மல் பகுதியில் உள்ள சாலையை தினம்தோறும் ஆயிரக்கணக்கான மக்கள் பயன்படுத்தி வருகின்றனர். பம்மல் மற்றும் அனகாபுத்தூர் பகுதியில் 211 கோடியே 15 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் பாதாள சாக்கடை பணி நடைபெற்று வருகிறது. இந்த பணிகள் பல மாதங்களாக நடைபெற்று வருவதால் அங்குள்ள சாலை உருக்குலைந்து குண்டும் குழியுமாக மண் சாலை போன்று காட்சியளிக்கிறது. இந்த சேதமடைந்த சாலையின் வழியாக நாள்தோறும் குழந்தைகளை பள்ளிக்கு அழைத்துச் செல்வது மிகுந்த சிரமமாக உள்ளதாக பெற்றோர் வேதனை தெரிவிக்கின்றனர். பல்லாங்குழி சாலையில் பயணிப்பது ஆபத்து என அறிந்து பள்ளி வாகனங்கள் இந்த பகுதிக்கு வராமல் பிரதான சாலையில் நின்று அங்கிருந்து குழந்தைகளை அழைத்துச் செல்வதாகவும் அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். ரோடு இந்த ட்ரைனேஜுக்காக தோண்டிட்டு இருந்தாங்க. இப்போது ஒரு 20 டேஸாக ரொம்ப மோசமாக இருக்குது. இது வேவும் கிடையாது. இங்கே ஒரு வே, இங்கே ஒரு 4 வே இருக்குது. எல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ ட்ரைனேஜ் சிஸ்டம் போடுறாங்கன்னா அந்த ரோடை ஃப்ரீ பண்ணிவிட்டு இங்கே போடலாம். இங்கே போட்டு முடிச்சதுக்கப்புறம் அந்த ரோடை பிளாக் பண்ணலாம். இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த 4 வேவும் பிளாக் பண்ணி ட்ரைனேஜ் மொத்தமாக போடுறாங்க. போகிறதுக்கு வேறு ஆப்ஷனே கிடையாது. இந்த ரோடை விட்டால் வேறு ஆப்ஷன் கிடையாது. இது ஒன்று தான் இருக்குது. இது லாஸ்ட் ஒரு 1 மந்த் அப்படி இருக்குது. ஒரு 8 மந்த்ஸாக தோன்றுறாங்க. ஏன் தோன்றுறாங்கன்னு தெரில. இதேபோல வயதான பெரியவர்கள் அவசர தேவைகளுக்காக கார், ஆட்டோ போன்ற வாகனங்களை அழைத்தால் அப்பகுதியில் சாலை சரியில்லாததால் வருவது கடினம் என தவிர்ப்பதாக வேதனையுடன் தெரிவிக்கின்றனர். இதனால் மருத்துவமனை செல்வதற்கு கடினமாக இருப்பதாகவும் அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். நாங்கள் இந்த பம்மல் ஏரியாவில் கலைஞர் ரோட்டில் இருக்கிறோம். ஆனால் கலைஞர் ரோடு மட்டும் இல்லை, இந்த பம்மல் முழுக்கவே யாருமே நடக்கவும் முடியாது, போகவும் முடியாது. அந்த அளவுக்கு பள்ளங்களும் குழியுமா இருக்குது. ஆனால் மக்களுக்கு தொண்டு செய்கிறேன்னு சொல்கிறாங்க, என்ன செய்கிறாங்கன்னு தெரியல. அவசரத்துக்கு எங்களுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போகணுன்னா கேபு கூட வர மாட்டேங்குது. அதனால் ரோடை கொஞ்சம் சீர் செஞ்சிங்கன்னா நல்லாயிருக்கும், மக்களுக்கும் நல்லாயிருக்கும். மக்களுக்கு தொண்டு செய்கிறேன்னு சொல்லிட்டு மக்களை இப்படி நடக்க விட்டுட்டு எத்தனையோ பேர் ஆக்சிடெண்ட் ஆகி 2 வீலர் காரில் போகிறவங்கெல்லாம் இந்த பள்ளத்தில் சிக்கி கீழே விழுறாங்க. பம்மல் பகுதியில் உள்ள சாலை மட்டுமல்லாமல் அப்பகுதியில் உள்ள பல்வேறு சாலைகள் இந்த நிலையில்தான் இருப்பதாகவும் பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர். இதுகுறித்து மாநகராட்சியிடம் பலமுறை புகார் கொடுத்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் குற்றம் சாட்டுகின்றனர். 2 வருடங்களுக்கு மேலாக இதுபோன்ற பிரச்சினைகளை சந்தித்து வருவதாகவும் இதற்கு எந்தவித தீர்வும் எட்டப்படவில்லை என்றும் குமுறுகின்றனர் பம்மல் மக்கள். 1.5 வருஷமாக இது ரொம்ப மோசமான ரோடாக இருக்குது. என்ன இதில் விபத்துகள் நிறைய நடக்குது. அரசாங்கம் இதை உடனே கவனித்து இது உடனே ரோடு போட்டால் நல்லாயிருக்கும். ரொம்ப சிரமமாக இருக்குது. எல்லா ஸ்கூல் பிள்ளைகள்லாம் விழுந்து தான் போகுது. ஒன்றும் போட முடியல. ஆக ரொம்ப டேஞ்சர் தான். இந்த ரோடு ரொம்ப காலமாக இப்படி தான் இருக்குது. இது இன்னும் நிவர்த்தியே ஆகலை. விளம்பர திமுக ஆட்சியில் கழிவுநீர் கால்வாய் பணி, மழைநீர் வடிகால் பணி என அனைத்து பணிகளுமே ஆமை வேகத்தில் நடைபெறுவதால் பொதுமக்கள் கடுமையாக பாதிப்படைந்து வருகின்றனர் என்பதற்கு பம்மல் சாலையே சான்று. மேலும் கண்ணுக்கு எட்டும் வரை தார் சாலையின் அறிகுறியே இல்லாத சாலையில் உள்ள சேற்றில் கீரைகளை நட்டு வைத்து மக்கள் நூதன போராட்டம் செய்தும் இதுவரை எந்த நடவடிக்கையும் இல்லை என குற்றம் சாட்டுகின்றனர். விளம்பரத்திற்காக கோடி கோடியாக கொட்டிக் கொடுக்கும் திமுக அரசு பொதுமக்கள் பிரச்சினையிலும் கவனம் எடுத்து செயல்பட்டால் நன்றாக இருக்கும் என்பது பொதுமக்களின் எண்ணமாக உள்ளது. கழிவுநீர் கால்வாய் பணிகளை சரிவர செய்து சாலைகளை சீரமைத்து தர வேண்டும் என்பதே பம்மல் பகுதி பொதுமக்களின் கோரிக்கையாக உள்ளது. ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சுரேந்தருடன் செய்தியாளர் லாவண்யா.